ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். நம்ம யாத்திரையோட 4வது நாள், இறுதி நாளுக்கு வந்துட்டோம். இறுதி நாளில் 3வது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம். நம்ம மகாராஷ்டிரா ஜோதிர்லிங்கத்துல 3வது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம். எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உணர்வை ஒரு வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அழுவுறதா, சிரிக்கிறதா, கத்துறதா அப்படின்னு தெரியாம ரொம்ப மிக்சட் ஃபீலிங்ல இருக்கும். கோவில்ல அத்தனை கிரௌட் இருக்கு. எந்த கோவில் போனாலும் அது என்ன காருண்யம்னு தெரியாது சிவபெருமானுக்கு. சிவனை நோக்கி நோக்கி போக 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 அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்களுக்கு தரிசனம் நடந்தது. வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல இந்த 3 ஜோதிர்லிங்கத்திலயுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல தர்ஷன் முடிச்சுட்டோம். ஸ்பர்ஷ் தர்ஷன் பண்ணிட்டு வந்தோம். மனசு முழுக்க நிறைவா இருக்கு. எப்பயுமே சொல்றதுதான், ஒரு யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஒரு படி எடுத்து வச்சீங்கன்னா உங்களை நோக்கி இறைவன் 100 படி எடுத்து வைப்பான். சீக்கிரமா உங்களுடைய யாத்திரைகள் எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க. இந்துக்களா பிறந்த எல்லாரும் கண்டிப்பா வந்து இந்த 12 ஜோதிர்லிங்கங்களையும் நிச்சயமா பார்க்கணும். ஒவ்வொரு யாத்திரைக்கு வரும்போது மனசு விசாலமாகும். நம்மளோட யாத்திரைகளோட முகத்தை பாருங்க, எல்லாருமே வாயடைச்சு போயிருக்காங்க. எப்படி இருந்தது மேம் தர்ஷன்? வேற லெவல். உண்மையிலே ஒரு சில ஆலயங்களில் மட்டும் அந்த கனெக்டிவிட்டியை நான் ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். இந்த கட்டிடக்கலையை பார்த்து ரசிச்சுட்டே உள்ளே போகும்போது அவர் மற்ற எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுறாரு. வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அப்படியே காலடியில் போட்டுட்டு திரும்ப வரும்போது ரொம்ப ரெஜுவினேட்டடாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இவரை நோக்கி திரும்ப திரும்ப வரணும். நான் ஒவ்வொரு முறையும் நான் வேண்டிக்கிறது அதுதான். நான் பார்த்த இந்த ஜோதிர்லிங்கத்தை கிருஷ்ணேஸ்வரை என்னுடைய சந்ததியும் பார்க்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கிருஷ்ணேஸ்வர் வார்த்தையே இல்லைம்மா. அப்படியே காலடியில் எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் அப்படியே தழுவுனப்போ வார்த்தையே வரலம்மா. அவங்களால பேச முடியாது. எப்படி இருந்ததுமா அனுபவம்? சிவனை தொட்டு கும்பிட்டீங்களா? அவ்வளோ க்ரௌடுனா அவ்வளோ க்ரௌடுலையும் சிவபெருமான் எங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்களுக்கு தர்ஷன் பண்ணி வச்சுட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட லோக்கல் பார்ட்னர் ஹரிஷ். ஃபுல் சப்போர்ட். தெய்வம் வந்து மனுஷ ஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அவருடைய நபர்களை இறைவனே அமுச்சு வச்ச மாதிரி ஒரு சில நபர்களை எங்க கண்ணில் காமிச்சு கொடுத்து எல்லா தரிசனத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டோம். உள்ள போன் இல்லாத காரணத்தினால பெருசா வீடியோ எடுக்க முடியல. தொடர்ந்து மா கங்கா டூரிசத்துல வரக்கூடிய வீடியோவை பார்த்து யாத்திரைக்கு வர முடியாம இருக்க நீங்க எல்லாருமே யாத்திரைக்கு வந்த பலன் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். குருவே சரணம் சரணம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ்.